ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு நபர் மட்டும்தான் அட் நேரத்தில் பேசணும். ஒரு நபர் மட்டும்தான் ஒரு நேரத்தில் பேசணும். நான் சொல்ல புரியுதா? ஒண்ணு நான் பேசணும், இல்லைன்னா நீங்க யாராவது பேசணும். நான் பேசணுமா நீங்க பேசுறீங்க? நீங்களும் பேசலாம். கையை தூக்குங்க. பேசணும்னு நினைச்சீங்கன்னா கையை தூக்குங்க. இருந்த இடத்துல பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா நீங்க மட்டுமே வர்றது, நீங்க மட்டுமே பேசுறது கிடையாது. உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா ஒரு நபர் ஒரு நேரத்தில் அவங்க மட்டும் தான் பேசுறேன். ரெண்டு பேருமே பேசிக்கணும்னா யார் பேசுறதும் காதுல விழாது, நிகழ்ச்சி பயனில்லாம போயிடும். ஸோ நீங்க எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், மாணவிகள் ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது தனி உற்சாகம் வருது. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு அவ்வளவு கலையா இருக்கு. நிஜமாங்க, சத்தியமா நம்பணும். நீங்க உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, கலையா இருக்கீங்க, லட்சணமா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கு. இத வேற யாரும் சொல்லலனாலும் பரவாயில்ல, நமக்குள்ள நம்ம டெய்லி சொல்லிக்கணும். காலையில எழுந்து கண்ணாடியை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கடா நீங்க, உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. மத்தவங்க சொல்றாங்க எதிர்பார்க்காதீங்க, சொல்லலனாலும் பரவாயில்ல. ஏதோ என்ன மாதிரி ஒரு நாள் வந்து என்னைக்காவது சொல்லலாம். இல்லன்னா டெய்லி நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு அறிவா இருக்க நீ, எவ்வளவு அழகா இருக்க நீ, நீதான் சாதிக்க பிறந்தவன், உன்னால் மட்டும்தான் இந்த உலகை மாற்ற முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை விதையை உங்களுக்குள் நீங்களே ஊன்றிக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்த உடனே டெய்லி கண்ணாடிய போய் பார்த்து இதை நீங்க டெய்லி சொல்லுங்க. இது அன்றாட வாடிக்கையாக செய்ய முடியுமா? செய்யலாமா? சேராட்டவங்களா கை தட்டுங்க. கை தட்டுறதுல ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவங்கெல்லாம் உலகின் சிறந்த புத்திசாலிகளாக மாறுகிறார்கள். கை தட்டுறவங்க எல்லாம் தட்டுங்கப்பா. வளர்ச்சி நிறையாவதா, உற்சாகம் பெருகிறதா. அடிக்கடி என்ன பண்ணணும்? வெரி குட், கை தட்டணும். சும்மா கை தட்டாதீங்க. நான் பேசி முடிச்ச உடனே அப்பப்ப கை தட்டு, ஒரு கேப் கொடுங்க. சரியா? உங்களுக்கும் பயன், எனக்கும் பயன், எனக்கு ஒரு உற்சாகம். ரைட்டா? சரி. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த எனது அருமை நண்பர், அன்பு தம்பி பேராசிரியர் செந்தில், நாங்கெல்லாம் ஒரே பள்ளியில படிச்சோம். அவங்க அப்பா வந்து நாங்க படிக்கும்போது அவர் துரை ராமலிங்கம், மிக போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய ஒரு அற்புதமான தலைமை ஆசிரியர். அவர்லாம் வந்தாங்கன்னா நாங்க வந்து அப்படியே நடுங்கிடுவோம். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பயம். அப்படி ஒரு அற்புதமான தலைமை ஆசிரியர் கீழே நான்லாம் படிச்சதுல வந்து நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிற ஒரு 100 மாணவர்களுக்கு என்னால் முடிந்த நல்ல கருத்துக்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் அது போன்ற ஒரு நல்ல ஆசிரியர்களுடைய வழி நடத்துதல்ல நாங்கெல்லாம் வந்ததுனால தான். ரைட்டுங்களா? உண்மையிலேயே அவருடைய தந்தைக்கும் அன்பு நண்பர் தம்பி செந்திலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்க இருக்கக்கூடிய மற்ற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஏனைய பள்ளி இந்த கல்லூரியுடைய எல்லா ஸ்டாஃபுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தற்கொலை மனநிலையை தடுக்கிறது இல்ல அதுல இருந்து வெளில கொண்டு வர்றது மட்டும் கிடையாது. அதுல அது மாதிரி ஒரு 5% இருக்கலாம், 1% இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அதனால எங்களுக்கு என்ன பயன், நான் ஏன் 4 ரூபாய்க்கு உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பொதுவான ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடிய, உங்களை ஒரு நல் வழிபடுத்தக்கூடிய
உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இது எடுத்தது. சரியா? ஒரு சின்ன காரணத்துக்காக மட்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க, பல காரணங்களுக்காக. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுடைய மனதுல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அஷூரன்ஸ் நான் உங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். சரியா? சோ ஒரு சின்ன காரணத்துக்காக மட்டும் நடக்கிறது இந்த நிகழ்ச்சி. நிறைய அரிய பல மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு 1 ஹவர் வந்து நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? ரைட். இப்போ தற்கொலை அப்படின்றத பத்தி சொல்லணும். வீட்டுல ஒரு பையன், நல்ல பையன், ரொம்ப அருமையான பையன், வாழ்க்கையில ஒரு தோல்வி, அந்த தோல்வியை வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டுல என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கடிதம், நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், என்னுடைய தற்கொலைக்கு காரணம் இது, தயவுசெய்து யாரும் மறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டேபிள் எழுதி வச்சு கிளம்பிட்டான் வீட்டை விட்டு. தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு கூட்டத்துல என்ன மாதிரி ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு. சரி, சாகரமே, இவன் என்னதான் பேசுறான்னு ஒரு 5 நிமிஷம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த கூட்டத்தை கேட்கறான். அந்த பேச்சாளரை கேட்கறான், என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள வீட்டுல டேபிள் இருந்த கடிதத்தை அவங்க அண்ணன் பார்த்துறாரு. பார்த்து, ஐயோ நம்ம தம்பி வந்து ஏதோ காலத்தினால மனமுடைந்து தற்கொலைக்கு போயிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு. வழியிலெல்லாம் பார்த்து எல்லாரும் கேட்கிறாரு, என் தம்பி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிதாங்க போனா அப்படின்றாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிற அந்த கூட்டம், அந்த கூட்டத்துல வந்து இவன் நிக்கிறது தெரிஞ்சிருச்சு அண்ணனுக்கு. சோ அவனை நோக்கி போறாரு. அதுக்குள்ள அந்த கூட்டம் முடிகிற நேரம் அந்த பையன் தம்பி வந்து திரும்பி வந்துட்டு இருக்கான். உடனே ஓடி வந்து அணைச்சிக்கிறாரு. தம்பி, ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் நீ முடிவு எடுத்த அப்படின்னு. உடனே வேண்டாம், அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காது. இல்லைண்ணே, நான் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருந்தேன், இந்த ஒரு கூட்டத்துல பேசி இருந்தாரு, இவருடைய பேச்சு ஒரு 5 நிமிஷம் கேட்போம் தான் நின்னேன். இவர் பேசி முடிச்ச உடனே என் மனசு மாறிடுச்சு, நான் தற்கொலை என்ன இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி என்னப்பா அவர் சிறப்பா பேசினாரு? இல்லைண்ணே, அவர் பேசுறதை கேட்ட பாருங்க, இவெல்லாம் உயிரோட இருக்குல்ல, நான் ஏன் சாகணும்னு எனக்கு தோணுச்சுங்க அப்படின்னாரு. இந்த பேசுறவன் அவ்வளவு அற்புதமா பேசியிருக்கான். இவெல்லாம் உயிரோட இருக்கா, 1000 பேரை கொள்ளலாம் பேசியே, இவெல்லாம் உயிரோட இருக்குல்ல, நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு மாறிடுச்சுங்க. சோ அப்படி நம்ம பேராசிரியர் செந்தில் வந்து இவரை கூட்டு பேச வச்சோம்னா, இவெல்லாம் உயிரோட இருக்குல்ல, நம்மள ஏன் சாகணும்னு நிறைய பேருடைய மனநிலை மாறிடும் அப்படின்னு அவர் நினைச்சு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, யாரும் கை தட்டுற மாதிரியே தெரியல. நகைச்சுவை சொன்னா சிரிக்கணும். சார், நீங்க பேசி முடிச்சுட்டு நகைச்சுவையா என்னன்னு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சுன்னா நாங்க சிரிக்கிறோம். சரியா? ஒரு காட்டுல எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு சிங்கம் மீட்டிங் போட்டு, சிங்கம்னா என்ன, காட்டுக்கு ராஜா, எல்லாரையும் கூப்பிட்டுச்சு, வா உட்காரு, வாரம் மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். அந்த மீட்டிங்கோட கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு அனிமலும் ஒரு ஜோக் சொல்லணும். ரைட்டா? ஒவ்வொரு அனிமலும் ஒரு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக்கை கேட்டுட்டு எல்லாம் சிரிக்கணும். யாராவது ஒருத்தர் சிரிக்கல அப்படின்னா இந்த ஜோக் சொன்ன அனிமல கட். என்ன அப்படின்னா என்ன, ஒன்றோம் சிங்கம். சோ ஆரம்பிச்சது, வந்து ஒரு நரி ஜோக் சொல்லிச்சு, எல்லாம் சிரிச்சுது, யானை விட்டு சிரிக்காமலே இருந்துச்சு. உடனே உன் ஜோக் சரியில்லைப்பா, இந்த யானை சிரிக்கல, கழுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு புலி வந்துச்சு, புலி ஜோக் சொல்லிச்சு, எல்லா அனிமலும் சிரிச்சுது, ஆனா அந்த யானை மட்டும் சிரிக்கல. உடனே இந்த ஜோக்குக்கு அந்த யானை சிரிக்கல, நீ அவங்க அப்படின்னு அந்த புலியை கழுத்தை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒட்டவச்சி வந்துச்சு, இந்த ஒட்டவச்சி வந்து ஜோக் சொல்லிச்சு, எல்லா அனிமலும் சிரிச்சு, திரும்பவும் யானை சிரிக்கல, அமைதியாகவே இருந்துச்சு. அதனால எனக்கு சிங்கம் கடுப்பாகி ஒரு ஜோக்கு எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகச்சி இதையும் கொண்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வரைக்குதிரை வந்துச்சு, அது ஜோக் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த யானை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரும்
யாருக்கும் ஒண்ணு புரியல. ஜோக்கே சொல்லி அதுக்குள்ள ஏடா சிரிக்குது அப்படின்னு சிங்கம் கூப்பிட்டுச்சு யானையை. ஏய் இது ஜோக்கே சொல்லு, அதுக்குள்ள யார் சிரிக்கிற? இல்லைங்க ராஜா, இந்த நரி ஃபர்ஸ்ட் ஜோக் சொன்னுச்சுல, அந்த ஜோக் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, அதனால சிரிக்கிற அப்படின்னு சொல்லி. எப்போ கூட்டு உயிர் போறது என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி யானை மாதிரி இல்லாம புரியுதோ புரியலையோ சிரிக்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. நமக்கு சிரிப்பு அப்படின்றது ஒரு நல்ல மருந்து. சிரிப்பு என்னத்தை கொடுக்கும்? உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. வாழ்நாளே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த சிரிப்புன்ற மருந்து இருக்கிறது. கைத்தட்டலும் சிரிப்பும் நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், அழகை அதிகரிக்கும், உற்சாகத்தை அதிகரிக்கும், ஆற்றலை அதிகரிக்கும், புத்திசாலி கருத்தை அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? சிரிச்சுட்டே இருங்க. சரியா? உற்சாகமா இருங்க, கை தட்டிட்டே இருங்க. சரியா? இப்ப நம்ம நிகழ்ச்சி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹலோ, யாராவது ஒருத்தவங்க தான் பேசுவது. சரியா? நீங்க அங்க தனியா பேசிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பேசலாம். இல்ல அப்படி பேசணும்னு நினைக்கிறவங்க நீங்க மேடைக்கு வாங்க, என்கிட்ட மைக்கு வாங்க, நீங்க பேசலாம். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஓகேவா? இந்த கண்டிஷன் ஓகேவா? நான் கண்டினியூ பண்ணலாமா? சரி. இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வந்து இது மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து ஆலோசனைகளை வழங்கியிருக்கேன், கவுன்சிலிங் பண்ணிருக்கேன். நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் பாலிடெக்னிக்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ உண்மையிலேயே வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொரு மாணவனுக்கும் வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி ஆலோசனைகள் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொன்னாங்க. கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஹைகோர்ட்டுமே சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி மாணவர்களை உற்சாகப்படுத்தணும், இதுலேருந்து இந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஒரு கேள்வி, லைஃப் அப்படின்னா என்ன? வாழ்க்கை. லைஃப்னா வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. இந்த கையை தூக்குங்க, நானே கூப்பிடுறேன். யாராவது சொல்ல முடியுமா? வாழ்க்கை அப்படின்னா நான் உங்களுடைய கருத்து வாழ்க்கையை பற்றி நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. சரியா இருக்கும் அவசியம் கிடையாது. வாழ்க்கை அப்படின்னா என்ன? வாழ்க்கைனா லைஃப்னா வாழ்க்கை, அவ்வளவுதான். வாழ்க்கையை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கம்மா. எந்திரிங்க வாங்க. வாழ்க்கைனா என்னங்க? 3 வேளை சாப்பிடுறது, நைட்டு நல்லா தூங்குறது, காலையில எழுந்து கல்லூரிக்கு வர்றது, மாலையில பசங்களோட விளையாடுறது, நடக்குதான? அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா போறது, நடக்குதா இல்லையா? அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சா குளிக்கிறது, கண் வளர்க்கிறது, சட்டத்துலயே தோச்சு போடுறது, தோக்காம போட்டுக்கிறது. இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கைனா என்னங்க? Life is nothing but a journey between birth and death. வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா ஒரு அற்புதமான பயணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயணம் எங்க ஆரம்பிக்குது? வாழ்க்கை பயணம் எங்க ஆரம்பிக்குது? நம்மளுடைய பிறப்பில் ஆரம்பிக்கிறது. எங்க முடியுது? இறப்பில் முடியுது இல்லையா? அப்போ பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம், அந்த தூரத்துல நம்ம எப்படி பயணிக்கிறோம் அப்படின்றதுதான் லைஃப். கரெக்டா? அதான் வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாழ்க்கை பயணம், அந்த பயணத்துல நம்ம ட்ரெயின்ல போயிருக்கோம், பாத்துருக்கீங்களா? ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் நம்ம கூட ஏறுவாங்க, கொஞ்சம் தூரத்துல போய் இறக்குவாங்க, திரும்ப கொஞ்சம் தூரத்துல 2 பேர் ஏறுவாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் இறங்குவாங்க. அந்த வாழ்க்கை பயணத்துல கம்பானியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ட்ரெயின் ஜேர்னில யாருன்னு சொல்றோம்? கூட பயணிக்கிறவங்கள, சக பயணிகளை கம்பானியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏறுவாங்க, இறங்குவாங்க,
சரியா? எல்லாருமே ஒரே இடத்துல ஏறி ஒரே இடத்துல இறங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அது போல நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல யாரோடலாம் நம்ம பயணிக்கிறோம்? நம்ம உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம்? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கை, அப்புறம் நண்பர்கள், அப்புறம் யாரெல்லாம் பயணிக்கிறாங்க? இது மாதிரி ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் எழுத்து வீட்டுக்கார, பக்கத்து வீட்டுக்கார, இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க இல்லையா? இவ்வளவு பேர் சேர்ந்து பயணிக்கிறோம். அது நடுவில் நிறைய பேர் கழுந்துக்கிறாங்க, பாதையில இறந்து போறாங்க, காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இன்பம், துன்பம், சந்தோஷம் இருக்கு, சோகம் இருக்கு, கோபம் இருக்கு, எதிர்பார்த்தது நடக்குது, எதிர்பார்க்காதது நடக்குது, அதிர்ச்சிகள் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்குது, எதிர்பாராத விபத்துகள் நடக்குது, எதிர்பாராத சந்தோஷங்கள் நடக்குது, சாலையில குண்டும் குழியும் இருக்கு, மேடு பள்ளங்கள் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஜேர்னியில இந்த மாதிரி நிறைய ஷாக்ஸ் இருக்கும், நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும், நிறைய ஒண்டர்ஸ் இருக்கும், நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஜேர்னி அப்படின்றது. வாழ்க்கை பயணத்துல எதிர்பாராத சந்தோஷம், துக்கம், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை ஏற்றுக்கிட்டு அந்த லைஃபை என்ஜாய் பண்ணி நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அது இறைவனால் என்றைக்கு முடிவு செய்யப்படுகிறதோ அந்த இறப்பு, அது வரைக்கும் நம்ம பயணிக்கும். கரெக்டா? நடுவுலயே நம்ம வாழ்க்கையே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக முடிச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் எதனால வருது? நீங்க சும்மா ஒரு ஜெனரலா ஒரு ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்துருக்கலாம், இல்ல படத்துல பார்த்துருக்கலாம். என்ன காரணங்களுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? யாராவது ஹலோ, என்ன காரணத்துக்காக வருது? ஜெனரலா அதான் பண்ணிருக்கீங்களா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? கஷ்டப்படுறாங்க, சொல்லுங்க, தப்பு இல்லை. மன உளைச்சல், வெரி குட். அப்புறம் லைஃப்ல தோல்வி. என்ன தோல்வி? ஃபெயில் ஆகலாம் பரீட்சையில இல்லையா? வாழ்க்கையில தோல்வி ஆகலாம். அப்புறம் என்னென்ன காரணங்களுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க? எக்ஸாம்ல ஃபெயிலியர், அப்புறம் லவ் பிரேக்கப். ரைட் சார். என்ன தட்டு தட்டுறோம் பாருங்க. இப்பதான் வந்து பாயிண்ட்டுக்கே வராது சாரு. இது வரைக்கும் எங்கேயோ போயிட்டு இருந்தாரு, இப்பதான் டச் பண்றாரு. லவ் பிரேக்கப். அப்புறம் ஃபேமிலி பிரஷர், குடும்பத்துல பிரச்சனை. இப்படி படி, ஏன் இப்படி சுத்துற, இவங்களோட ஏன் பேசுற, இவங்களோட ஏன் பழகுற, இப்படி செய்யாத, சொல்ற பேச்சு கேளு, இல்ல கேட்க மாட்டேங்குது. அப்புறம் பினான்சியல் ப்ராப்ளம், பண பிரச்சனை இருக்கா இல்லையா? நிறைய குடும்பம். ஓகே. அப்புறம் கம்பேரிசன் வித் அதர்ஸ். சொல்றாங்க, வீட்டே சொல்லுவாங்க, எழுத்த விட்டு பையனை பாரு, இல்ல எழுத்த விட்டு பொண்ணை பாரு, அந்த ராஜாவை பாரு, இந்த கண்ணனை பாரு, இந்த வேடியை பாரு, அது எப்படி இருக்கு, அது எப்படி படிக்குது, அது எப்படி அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருக்கு, அது எப்படி வீட்டுல சொல்றது செய்யுது, அவன் அது எப்படி டெய்லி கணக்கு போயிட்டு வருது, ரேஷன் கடைக்கு போகுது, உண்டா இல்லையா? நீ ஏன் இப்படி இருக்க, சொல்றாங்களா இல்லையா? ஸோ அப்போ கம்பேர் பண்றாங்க, ஒருத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க, நீ நல்லா இல்ல, சொல்றாங்களா இல்லையா? ஸோ அப்போ கம்பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரணங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். தோல்வி, நான் ஐம் யூஸ்லெஸ், நான் பயனில்லாம போயிட்டேன், வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய காரணங்கள். இந்த மாதிரி காரணங்களுக்காக, சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்கணும்னு நினைச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம போனு, எல்லாருமே போன் வச்சிருக்கீங்களா? இங்க வச்சிருக்கீங்க. கிளாஸ் ரூம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்க போன் ஹேங் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, போன் சொல்ற பேச்சு கேட்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? உடச்சுவீங்களா? கடையில வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க. கீழே வந்து என்ன ஆகுது? டிஸ்பிளே போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்களா? வேணான்னு கடையில போய் பேசி டிஸ்பிளே 1000 தான் 500 பண்ணுங்க, இல்ல 2000 1000 பண்ணுங்க, மாத்திரம். சோ அப்போ
ஒரு டெம்பரரி சொல்யூஷன், டெம்பரரி ப்ராப்ளத்துக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம எடுக்கிறோமா? ஒரு தற்செயலான பிரச்சனை, சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, டெம்பரரி ப்ராப்ளம் இல்லைன்னா டெம்பரரி எமோஷன். அதுக்காக ஒரு பெர்மனன்ட் டிசிஷன் என்னது? ஏதோ பிரச்சனை, நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், இல்லனா எனக்கு பிரேக்கப், லவ் பிரேக்கப், இல்லனா ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லனா வீட்ல பிரஷர், இல்லனா ஏதோ ஒரு மன உளைச்சல், இல்லனா ஒரு சின்ன பாதிப்பு, இல்லனா லைஃப்ல சின்ன செட்பேக், இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன், நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எதிர்பார்த்த காலேஜ்ல சீட் கிடைக்கல. சோ அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு டெம்பரரி ப்ராப்ளத்துக்கு ஒரு பெர்மனன்ட் டிசிஷன் என்னது? தற்கொலை செய்யலாமா? ஒரு போன் வேலை செய்யல அப்படின்னா, ஹேங் ஆயிடுச்சு, ஏதோ சின்ன ப்ராப்ளம், ஒரு ஆப் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? கடையில சரி பண்றோம். ஒரு சாதாரண ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் போனையே வந்து நம்ம தூக்கி போட மாட்டோம், உடைக்க மாட்டோம், சரி பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய உயிர் எவ்வளவு விலை மதிப்பற்றது யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய உயிர் அப்படின்றது எவ்வளவு விலை மதிப்பற்றது. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. விலை மதிப்பற்ற இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பெரிய கான்ஃபரன்ஸ்ல ஒரு கேள்வி, என்னது காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்ட் எது? மெட்ராஸ்ல மவுண்ட் ரோடா, சிதம்பரத்துல மேலநீதியா, அப்புறம் அமெரிக்காவில வாஷிங்டன்ல வெள்ளை மாளிகையா, டெல்லியில பக்கத்துல ஆக்ரால தாஜ்மஹாலா, உலக அதிசயங்கள் 7 இருக்கு, அது ஒரு பேரா நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸா? காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் கிடையாதுங்க. சுடுகாடு அப்படின்னா இது ஏன்னா அங்கதான் அன்யூஸ்டு பிரைன்ஸ் எல்லாம் தூங்குதான். யூஸ் பண்ணப்படாத மூளை பிரைன்ஸ் வந்து எங்க தூங்குது? சுடுகாடுல தூங்குது. அப்ப மதிப்பு எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும், நம்ம நினைச்சா எதை வேணாலும் உருவாக்க முடியும். உண்மையா இல்லையா? சோ அப்ப அப்படி ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை நம்ம இல்லாம ஆக்க முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனைக்காக, ஒரு டெம்பரரி ஃபீலிங்னால, ஏதோ ஒரு சின்ன செட்பேக்னால செய்ய முடியுமா? ஒரு பையன் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துறான், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டீச்சர் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அப்பாட்ட போய் காட்டி சைன் வாங்கணும். வாங்குவீங்களா? நீங்களே போட்டுருவீங்களா? ஹலோ ஹலோ, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தா நீங்களே மார்க் கைட்டு போட்டுருவீங்களா? இல்லை வீட்டில் போய் வாங்குவீங்களா? நல்லா பண்ணுங்க, நீங்களே கை தரீங்களா? வீட்டுக்கு போறான், அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும், 9 மார்க், 35 மார்க், 35 பாஸ் மார்க்ல 25 தான் எடுத்திருக்கான் மேத்ஸ்ல. அப்பாட்ட போறான், அடி உடனே தெரியும். அப்பாட்ட மார்க் ஷீட் கொடுக்குற, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, டாடி நான் மேத்ஸ்ல 100க்கு 100 எடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். அவன் பையன் அப்படி பாக்குறாரு, டேய் நீ எல்லாம் 100க்கு 100 எல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருன்றாரு அவங்க அப்பா. என்ன சொல்றாரு? நீ எல்லாம் 100க்கு 100 எடுத்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருன்னு சொல்றாரு. உடனே எனக்கு தெரியும் டாடி, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க போயிடக்கூடாதுன்னா நான் மேத்ஸ்ல 25 மார்க் எடுத்திருக்கேன், கையெழுத்து போடுங்க டாடி. எவ்வளவு புத்திசாலி பாருங்க அந்த பையன். அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு கோபம், ஓடி ஒரு அறம் விட்டுக்கலான்னு இருந்தாலும் பையனுடைய புத்திசாலித்தனம் எப்படி சமயோஜிதமா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம். அப்பா தட்டி கொடுத்தாரு, டேய் உன் மேல எனக்கு கோபம் இருந்தா கூட நீ அதை எப்படி பிரசன்ட் பண்ண, எப்படி அதை டேக்கிள் பண்ண, எப்படி என்ன சிரிக்க வச்ச, அப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது, இந்த தடவை ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அடுத்த தடவை பாஸ் பண்ணு, நல்ல மார்க் தட்டி கொடுக்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, நிறைய இந்த மாதிரி நடக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லையா? இது ஒரு சின்ன பிரச்சனை தான், அது நம்ம நினைச்சோம்னா சாதுரியமா நம்மளால அந்த சூழ்நிலையை மீண்டு வர முடியும்.
இந்த பையனை வச்சு நான் சொல்றேன். ஸோ ஒரு நம்ம ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அப்போ பரீட்சையில் தேர்வுல ஃபெயில் ஆகுது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது தற்கொலை அப்படின்றது ஒரு தீர்வு கிடையாது. ஸோ அப்போ அதை நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியும். கம்பேரிசன் பற்றி சொல்லணும் இல்லையா? கம்பேரிசன். ஸோ நிறைய பேர் பண்ற பேரண்ட்ஸும் பண்ற தப்பு அதுதான், நம்மளும் பண்ற தப்பு தான். அவனை பார்க்குறோம், அவன் வச்சிருக்க பைக்கை பார்க்குறோம், அவன் வச்சிருக்க சட்டையை பார்க்குறோம், அவன் வச்சிருக்க ஃபோனை பார்க்குறோம், அவன் வச்சிருக்க பேக்கை பார்க்குறோம், அவனுடைய திறமையை பார்க்குறோம். 5 விரல் இருக்கு, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பயன் இருக்கு, ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இது நீட்டா இருக்கலாம், இது குட்டியா இருக்கலாம், இது கட்டையா இருக்கலாம், இது ஆள் காட்டலாம், சரியா? இதுல மோதிரம் போடலாம். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பயன் இருக்கு. இந்த விரல்ல தான் அந்த 4 விரலை வச்சுட்டு வெறும் சுண்டு விரல் தானே, இதனால என்ன பயன் இருக்கு? இதை விட்டுட்டு இந்த 4 விரல்ல வேலை செஞ்சு பாருங்க, முடியாது. கட்டை விரலை வச்சுட்டு இந்த 4 விரல்ல ஒர்க் பண்ணி பாருங்க, முடியாது. சோ அப்போ படைப்புல ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி மதிப்பு. அதனால கம்பேர் பண்ணாங்க, இதுதான் கரெக்டா, இதுதான். சோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அவரை பார்த்து நம்ம ஏன் இப்படி இல்லை, இவரை பார்த்து ஏன் இவன் இப்படி இல்லை, கண்டிப்பா யோசிச்சுட்டாங்க. ஒரு வாழை மரத்தை நடுறோம், வீட்டுல வாழை மரம் நடுறோம், சரியா? வாழை மரம் நட்டோடனே என்ன ஆகும்? யார் வீட்டுல வாழை மரம் இருக்கு? கை தூக்குங்க. வாழை மரம் வீட்டுல யார் வீட்டுல இருக்கு? ஹலோ, பார்த்துருக்கீங்களா வாழை மரத்தை? யாரு? ஓகே. சோ வாழை மரம் எவ்வளவு நாள்ல குழந்தைங்க? ஒரு வருஷத்துல எவ்வளவு நாள் குழந்தை வாழணும்? சரி, ஒரு வருஷத்துல குழந்தை வச்சு வாழை மரம். பக்கத்துல ஒரு தென்னை மரத்தை வைக்கிறோம். தென்னை மரம் காய் காய்க்க குறைத்தல்ல எவ்வளவு காலம் ஆகும்? 6 மாசத்துலயே பழம் வைக்கிறாங்களா? 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் கூட ஆகும். நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகும்? சோ வாழை மரம் ஒரு வருஷத்துல, தென்னை மரம் ஒரு 6-7 வருஷத்துல. யோசிச்சு பாருங்க, இந்த வாழை மரம் வந்து ஒரு வருஷத்துல குழந்தை, தென்னை மரம் 6 வருஷம் வரைக்கும் குறைய தரல. அப்ப இது கம்பேர் பண்ணலாமா? தென்னை மரம் பாரியா ஒரே வருஷத்துல இது குழந்தை அப்படின்ட்டு என்ன ஆகும்? அந்த ஒரு வருஷத்தோட அந்த வாழை மரத்தினுடைய வாழ்வு முடிஞ்சு விடுகிறது. ஆனால் தென்னை மரம் வந்து லேட்டானாலும் என்னது? லேட்டானாலும் 100 வருஷத்துக்கு வருஷம் குழந்தைட்டே இருக்கும். அப்போ நம்ம லைஃப் கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வெற்றி சில தாமதங்கள், சில காலம் தாமதமாக கிடைக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம கவலைப்பட தேவை இல்லையா? வாழை உடனே வெற்றியாகி தள்ளி காண போயிடுது. நம்ம கொஞ்சம் லேட்டு, அவர் லைஃப் இஸ் ஸ்லோவா அப்படி லோட் ஆகும். இது சிஸ்டத்துல பார்க்கறோம் இல்லையா, லோட் ஆகுது இல்லையா? அது கொஞ்சம் லோட் ஆகுது. இட் டேக்ஸ் சம் டைம், அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். ஆனா ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லோட் ஆயிடுச்சு அப்படின்னா பல வருடங்களுக்கு அந்த பலனை யார் அனுபவிக்க போறோம்? அதனால தேர்வுல மார்க் கம்மியா இருக்கிறதோ, இல்ல பினான்சியல் பிரச்சனையோ, இல்லனா ஃபேமிலி பிரஷரோ, இல்லனா கம்பேரிசன், இவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இல்ல, இவனை போல நம்மளால செய்ய முடியல, பெற்றோர்கள் சொன்னாலும் மற்றவங்க சொன்னாலும் நமக்கே தோணுனாலும் அந்த மாதிரி கருத்துல இருந்து நம்மளுடைய மனதை நம்ம மாத்திக்கணும். ஒரு பேட் டேனா என்ன? குட் டே பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? அது என்னது? குட் டே பிஸ்கட் சாப்பிட்டா குட் டே சாப்பிட்டா பேட் டே இல்லையா? சோ பேட் டே அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்கும். போறப்ப கண்ணுல கால் மோதி காயமாயிடும், 2 வீலர்ல போகும்போது பஞ்சர் ஆயிடும், எக்ஸாம் சரியா பண்ண முடியாம போயிடும், வீட்டுல ஏதோ பிரச்சனையில அப்பா திட்டிடுறாரு, ஆசிரியர் ஹோம்வொர்க் பண்ணாதுக்கு வெள்ளடி பாட்டிடுறாரு. சோ
அப்ப அது வந்து ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குது, அதனால அது பேட் டே அப்படின்னு எடுத்துக்கணும். சோ ஒரு பேட் டேனால லைஃபே பேட் ஆகிட்டா இல்ல இல்லையா? சோ அப்போ இது மாதிரி பேட் இன்சிடென்ட்ஸ் என்னைக்காவது நடக்கலாம், அது அடிக்கடி நடக்கலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே பேட் ஆயிடுச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு டெம்பரரி ப்ராப்ளத்துக்காக ஒரு பர்மனன்ட் டிசிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில இது தோல்வி அப்படின்றது இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த டிசப்பாயின்மெண்ட், இந்த டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். இந்த நிலை மாறும், நாம் மீண்டு வருவோம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா சிந்திக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் பேர் முழுமையான பேர் அப்படி சொல்றேன். டாமி அப்படின்னு ஒரு பையன், எக்ஸ்கியூஸ் மீ, டாமி அப்படின்னு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான். அந்த மாதிரி நல்ல பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க அம்மா சட்டையை அவுக்குறாங்க, சட்டை அவுக்குறாங்க. அந்த பையனுடைய பட்டனை பாக்கெட்ல பார்த்தா ஒரு லெட்டர். அந்த டீச்சர் வச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு போனப்ப அந்த டீச்சர் வந்து பையன் பையில வச்சு அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து மறந்துடுறான். அம்மா வந்து சட்டையாகும் போது பாக்குறாங்க, பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அந்த அம்மாவுடைய கண்ணில் வந்து 2 சொட்டு கண்ணீர். உடனே பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா அழுகுறாங்க. அம்மா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அம்மா சொல்றாங்க, ஒண்ணு ஆனந்த கண்ணீர். என்ன எழுதியிருக்காங்க அந்த லெட்டர்ல, டீச்சர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இந்த உலகத்திலே இல்ல, நீ மிகப்பெரிய சாதனையாளனா வருவ, நீ ஒரு விஞ்ஞானி ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் எழுதியிருக்காங்கப்பா. அப்படியாமா, நிஜமாவா அப்படின்னு அந்த பையன் ஆச்சரியமா கேட்கிறான். ஆமா, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க அம்மா. அதனால நீ வீட்டுல இருந்தே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. உனக்கு அப்படியாமா, நான் இன்னும் பள்ளிக்கு போக வேண்டாமா? ஆமா, நான் வீட்டிலே இருந்தே படிக்கலாம், உனக்கு நிறைய அறிவு இருக்கு, பள்ளிக்கு வர வேண்டாம் என்று டீச்சர் சொல்லியிருக்கார்கள். அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறி போச்சு. ஸ்கூலுக்கு போகல, வீட்டில இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா வீட்லயே ஒரு சயின்ஸ் லேப் ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. பையனுக்கு எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அவனுடைய வாழ்க்கை மாறுது. எதிர்காலத்துல மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகிறாங்க பையன். டாமி நான் சொன்ன அந்த பையனுடைய சந்ததி, அந்த பையனுடைய நிஜ பேர் என்னவா இருக்கும்? தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்களே கை தட்டுங்க. உங்களுக்கு பையன் பெரியவனாகி ஒரு விஞ்ஞானியாகி மிகப்பெரிய சாதனையாளர் ஆன உடனே வீட்டுல டிராவுல அந்த டீச்சர் கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பார்க்கலாம். அந்த கடிதத்துல அந்த டீச்சர் எழுதியிருக்காங்க, உங்க பையன் வந்து ஸ்லோல, உங்களுடைய பையனுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, மனநிலை சரியில்லை, எல்லா பையனும் அவனுக்கு எடுத்துருவான். அவனை பார்த்தா எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, திக்கி திக்கி பேசுறான், யோசிக்க மாட்டேன்றான், சரியா பதில் சொல்ல மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான், ஸ்கூலுக்கு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க அப்படின்னு அது எழுதி. இதை படிச்ச அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆட்சி சொல்லிட்டாங்க இல்லையா? சோ ஒருவேளை அந்த தாயார் அதை படிச்சு எமோஷன்ஸ்ல பையன் சரியில்லை, பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, பையனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, நம்ம என்ன ஆகும், பையனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு ஒரு எமோஷன்ல, ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல, ஒரு டிப்ரெஷன்ல ஒரு முடிவு தவறா எடுத்துட்டாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கிடைச்சிருப்பாரா? ஆனா அந்த அம்மா சாதுரியமா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனுடைய வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞான உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன். சோ அப்போ நம்ம நினைச்சா இந்த உலகத்தையே மாற்ற முடியும். கரெக்டா? அந்த பையன் சொல்றான், தாமஸ் ஆல்வா எடிசன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டரை படிச்சுட்டு உலகத்துக்கு சொல்றான், I was a sick boy. I was a sick boy. நான் ஒரு என்ன சிக் பாய்னா என்ன? ஒரு அறிவில்லாத ஒரு மோசமான பையனா இருந்த சிக் பாயா இருந்தேன். ஆனா my mother made me genius. இந்த ஒரு அம்மாவுடைய ஒரு தாக்கம், ஒரு அறிவுபூர்வமான செயல், சாதுரியமான செயல் என்ன இருக்கு?
அந்த பையனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆளுக்கு தான் புதுசாக சப்போஸ் ஏதோ ஒரு மனநிலையில நீங்களோ யாராவது ஒரு நண்பரோ ஒரு தற்கொலை பண்ணிக்கிற எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலை எப்படி நம்ம மாற்றணும்? ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு காரணம் சொல்றேன். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இல்லை யாருக்காவது தேவைன்னா இதை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதை வந்து 4 ஸ்டெப் ஃபார்முலா இல்லைன்னா 4S ஃபார்முலா. 4S என்ன? 4 எஸ். எஸ் 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 அண்ட் எஸ். 4 எஸ். ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டாப். முதல்ல அந்த சிந்தனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸ்டாப். ஒரு 10 நிமிஷத்துக்கு தாட்ஸ் கம் லைக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எண்ணங்கள் எப்படி அலை மாதிரி வந்துட்டே இருக்கும், மாறி மாறி போகும். அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் என்ன சொல்றோம்? ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? ஸ்டாப். ஒரு 10 நிமிடம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிடம் காத்திருப்புக்கு பின்ன அந்த மனநிலை மாறும், அந்த ஸ்ட்ராங் எமோஷன் குறையும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிந்தனை வரும்போது என்ன வரும்போது என்ன 10 நிமிடம் காத்திருக்கணும். 10 நிமிடம் காத்திருந்தா அது என்ன ஆகும்? அந்த சிந்தனை மாறும். அடுத்து செகண்ட் எஸ் என்னது? ஃபர்ஸ்ட் எஸ் என்ன? ஸ்டாப். செகண்ட் எஸ் ஸ்பீக். எஸ் செகண்ட் எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்பீக். டாக் டு a friend. இந்த மாதிரி சிந்தனை வந்தா 10 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க, அந்த மனநிலை குறையும். அதுக்கப்புறம் யாராவது உங்க நண்பன்கிட்ட பேசுங்க, இல்ல உங்க டீச்சர்கிட்ட பேசுங்க, இல்ல பேரண்ட்கிட்ட பேசுங்க, உங்களுடைய அண்ணன் அக்கா யார்கிட்டயாவது பேசுங்க, இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட பேசுங்க. ஸோ அப்போ பேசும்போது எனக்கு இந்த மாதிரி மனநிலை இருந்துச்சு, இவ்வளோ மன உளைச்சல் இருக்க, கஷ்டத்துல இருக்க, இந்த லெவலுக்கு நான் போயிட்டேன், என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க. மனசு விட்டு ஃப்ரீயா பேசும்போது டாக்கிங் இஸ் நாட் a weakness, டாக்கிங் இஸ் a treatment. பேசுறது அப்படின்றது என்னது? நம்மளுடைய கஷ்டத்தை யாருக்காவது சொல்றோம் அப்படின்னா அது என்னது? வீக்னஸ் கிடையாது. கண்டிப்பா அதை என்ன சொல்லலாம்? அதை ஒரு ட்ரீட்மெண்ட். பாரத்தை இறக்கி வைக்கிறோம் இல்லையா? நம்ம மனசுல இருக்க பாரத்தை கண்டிப்பா இறக்கி வச்சுன்னா இலகுவாகும் மனசு. நம்ம பிரச்சனையில இருந்து வெளில வரலாம், டிப்ரெஷன் குறையும். அடுத்து வந்து மூணாவது எஸ், தேர்ட் எஸ் என்னது? ஷிஃப்ட். ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வா, அந்த இடத்துல இருந்து அந்த சூழல்ல இருந்து வெளியே வாங்க. வா, ஒரு 5 நிமிஷம் நடை பழகுங்கள், தண்ணி குடிங்க, ஆழ்ந்த மூச்சை இழுத்து நல்லா விடுங்க, ஒரு லைட் மியூசிக் ஏதாவது கேளுங்க, இல்லைன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுங்க, கார்டனிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த டிப்ரெஷன் கண்டிப்பா நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 4வது எஸ், சீக். ப்ரொஃபஷனல் ஹெல்ப். சீக் அப்படின்னா என்ன? சீக், ஸ்டாப், ஸ்பீக், ஷிஃப்ட். 4 சீக். சீக்னா என்ன? எதிர்பார்ப்பது, வேண்டுவது. என்ன வேண்டணும்? ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அதாவது இந்த தொடர்ச்சியா இந்த பெயின் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, இந்த ஆன்சைட்டி இருக்கு, இந்த பேட் மூட் இருக்கு, அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எப்படி ஒரு ஃபீவர் வந்தா ஏதோ உடம்பு சரியில்லாத டாக்டர்கிட்ட போற மாதிரி மனசுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மருத்துவரை நாடி போறதுல தவறு கிடையாது. சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதி தீவிர மன உளைச்சலை சொல்லி அதுக்கான மருந்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அதுக்கான மனமாற்றத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாடு, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கேட்கலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நாடு, அந்த நாட்டுல வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு, வருஷம் ஒரு புது ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி? வருஷம் ஒரு
புது ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, யானை கையில மாலையை கொடுத்து அது அப்படியே ரோட்ல போகும், ஊர் ஃபுல்லா போய் அந்த யானை வந்து யாரை பார்த்து பிடிச்சிருக்கோ அவங்க கழுத்துல மாலையை போடும். ஸோ அப்படி யானை வந்து யார் கழுத்துல மாலை போடுதோ அவங்க என்ன ஆவாங்க, ராஜாவாக. ஒரு வருஷம் அவங்க ஆளலாம் அந்த நாட்டை. அந்த ஒரு வருஷம் 365 நாள் முடிஞ்ச உடனே அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, ஒரு அலங்கரிக்கப்பட்ட அழகான ஒரு போட்ல வச்சு பக்கத்துல ஒரு தனி தீவு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்துல ஒரு தனி தீவு, அந்த தீவுல கொடுமையான காட்டு விலங்குகள் இருப்பாங்க, விட்டுருவாங்க. என்ன ஆகும், அந்த ராஜா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த தீவுல கொண்டு போய் போட்டை இறக்கி விட்டுருவாங்க. அங்க கடுமையான கொடுமையான ஈவி இறக்கப்பட்ட காட்டு மிருகங்கள் அடிச்சு சாப்பிடும். ஒரு வருஷத்தோட அவனுடைய கதை முடிஞ்சு வருஷம் இது நடக்குது. அந்த வருஷம் புது ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். ஜனவரி 1 யானை கையில மாலையை கொடுக்குறாங்க, தும்பிக்கையில தூக்கிட்டு அலையுது. போன உடனே பார்த்தா ஒரு ரோட்டு வாரத்தில் ஒரு பிச்சைக்காரன் அவன் கழுத்துல மாலையை போட்டு பிச்சைக்காரன் சத்த நாடி அடங்கி போச்சு. இது என்ன ராஜாவாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷப்பட்டான அவன். அவனுக்கு தெரியும் இது வந்து ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, கொண்டுருவாங்க, கொண்டு போய் அந்த தீவுல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க, காட்டு மிருகங்கள் நம்மளை அடிச்சு சாப்பிடுறோம். உண்மையா சத்த நாடி அடங்கி போச்சு. பயம் அவனுக்கு, ஐயோ நம்மளை கொல்றாங்க, ராஜா ஆக்குறாங்கன்ற சந்தோஷம் அவனுக்கு இல்லை, கொல்ல போறாங்க அப்படிங்கிற பயத்தான் வந்துச்சு. சரி, இருந்தாலும் தைரியமா அந்த மாலையோட எரிச்சு வெளியே காட்டிக்காம நடந்து வரா, கொண்டு போறாங்க. கிரீடம் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கிறாங்க. ஒரு வருஷம் சரி ஆனதாச்சு. எப்படினாலும் சாவு உறுதி இல்லையா, உண்டா இல்லையா, எப்படினாலும் ஒரு வருஷத்துல நம்ம கொல்ல போறாங்க. சரி என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தேய்ச்சி குளிக்கிறான், நல்லா ட்ரெஸ் பண்றான், ராஜா மாதிரி நல்ல கிரீடம் வச்சுக்கிறான், அரண்மனைக்கு வரான். இதுல வந்து அந்த கம்பீரமா அரியணையில உட்கார்றான், மந்திரிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசலாம். வெளியில நகர்வலம் போறான், போய் பொக்கிஷாலையை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், என்ஜாய் பண்றான். அவ்வளவு அருமையான சாப்பாடு. சில நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், 365 நாள் முடிஞ்சோடனே என்ன ஆகும். சரி பரவாயில்ல, அப்படியே ஒரு வருஷம் முடியுது. முடிச்சு அவனை வந்து என்ன பண்றாங்க, அந்த போட்ல நல்லா டெக்கரேட் பண்ணி பூவு இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அந்த போட்டை ஏற்றுறாங்க. அவன் வந்து ஏறலாம். அந்த போட்டு ஓட்டுற ஆளுக்கு நம்ம பார்த்த உடனே ஒரு சிந்தனை, ஏன்னா யூஸ்வலா வருஷம் நம்ம ஒரு 20 வருஷமா கொண்டு போய் விடுறோம் அந்த தீவுல, ஏறவெல்லாம் அழுதுட்டே வருவான் இல்லையா. என்ன யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு கொண்டு போய் அந்த தீவுல விட்டா என்ன ஆகும், கொண்டுரும் காட்டு மிருகங்கள். அப்போ சந்தோஷமா போய்கிட்டீங்க, ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணியாச்சு. இவன் சிரிச்சுட்டே வரான், சந்தோஷமா வரான், உற்சாகமா வரான். அவன் கேட்கறான், அந்த போட்டு ஓட்டுறாங்க, என்னப்பா அது சாக போற, பயமே இல்லை, உற்சாகமா இருக்க. ஆமா எல்லாம் அப்படிதான் அப்படின்னா போய் தீர்வு வருது. தீர்வுல அவன் இறக்குறப்பா அதான் சொல்றா, டேய் இந்த ஒரு வருஷம் நான் ஒன்றும் சும்மா இல்லை, என்னுடைய வீரர்களை கொண்டு இந்த தீவுல இருக்கிற காட்டு மிருகங்கள்லாம் நான் கொண்டுட்டேன். இந்த தீவுல ஒரு அழகான அரண்மனையை கட்டியிருக்க, இந்த தீவுல நிறைய ஆட்களை படிக்க அமர்த்தியிருக்க, நிறைய பணம் காசை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்ட, விவசாய நிலங்களை உருவாக்கிட்ட, நிறைய காடு கழனியை உருவாக்கிட்ட, நிறைய தொழில்களை உருவாக்கிட்ட, நிறைய மக்களை கொண்டு வந்து வச்சுட்ட. நான் இனிமேட்டுக்கு லைஃப் லாங் இந்த தீவுக்கு ராஜாவா நான் என்ஜாய் பண்ண போறேன். என்னுடைய காலத்தை நான் என்ன பண்ண போறேன், கழிக்க போகிறேன் சந்தோஷமாக. சோ வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு, சூழ்நிலை உங்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி மாற்றும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க. வாய்ப்பும் உங்க கையில தான் இருக்கு. அந்த சூழ்நிலையிலிருந்து வெளில வர்றதுக்கான சிந்தனையே உங்க மண்டையில தான் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சாவை அரச வாழ்க்கையாக மாற்ற முடியும். நீங்க நினைச்சா அரச வாழ்க்கையை சாவாக மாற்ற
கையில தான் இருக்கு இல்லையா? சோ எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? சாக போறோன்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்வதை விட அந்த சாவை எப்படி எதிர்கொள்வது? நம்ம சாகவே தயாராயிட்டோம், தலைக்கு மிஞ்சி எல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, சாகவே தயாராயிடும். ஒரு பையன் வீட்டுல சாக போறான், கையில எடுத்து தூக்கு மாட்டிக்க போறான், அம்மா பிடிச்சி இழுத்துறாங்க பார்த்துட்டு, உடனே ஓடி ஒரு கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிக்க பார்க்கலாம், அவங்க அப்பா உடைய கத்தியை பிடிக்கிறார், கொல்லப்பக்கம் வரலாம், பாய்சன் இருக்கு நிலத்துக்கு ஒரு மருந்து, அதை எடுத்து குடிக்க போறான், அவங்க அண்ணா வந்து தண்ணி விட்டுருவான். இப்படி எதை செய்ய போனாலும் வீட்டுல இருந்து கத்துட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்க வந்து வெளில போடுறான். உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, எங்கடா போற? ஏன்னா எனக்கு இதை விட்டா வேற வழியா 1000 வழி இருக்கு சாகிறதுக்கு. ட்ரெயின் முன்னாடி ஒன்று சாவ, பஸ் முன்னாடி ஒன்று சாவ, மலையில இருந்து இறங்கி குதிப்ப, கிணத்துல ஒன்று சாவ, கடல்ல ஒன்று சாவ, எவ்வளவு வழி இருக்கு. நான் போறேன்னு ஓடுறான். அவங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாம் வழி வந்து அவங்க பிடிக்கிறாங்க, பிடிச்சி வீட்டுக்கு தரப்ப எடுத்து போறாங்க. சாகிறவனுக்கு 1000 வழிகள் இருக்கும் பொழுது, சாவதற்கு 1000 வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு வழி இருக்காதா? யோசிச்சு பாருங்க. சாவதற்கு 1000 வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு வழி கூட இருக்காதா? யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க மனசுல வந்து அப்படி ஒரு தாக்கம். நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ண பார்த்துட்டோம், உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார், அவருடைய வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கண்டக்டர் ஆரம்பிச்சது, நடிப்பின் மீது ஆர்வத்தில் சென்னை வராரு, நடிக்கிறதுக்கு பழக்கணும், கையில பைசா கிடையாது, மூட்டை தூக்குறாரு. ஒரு மூட்டை தூக்கும் பொழுது 4 ரூபாய் கிடைக்கிறார். மூட்டை தூக்கி வயிற்ற கழுவுறாரு. நடிப்புக்கு ஒவ்வொரு பிலிம் இன்ஸ்டிடியூட்டா, ஒவ்வொரு படக்குழுவினரா, ஒவ்வொரு இயக்குநரையா பாக்குறாரு, ஒவ்வொரு ஸ்டுடியோவா நிற்கிறார். சரியா? அப்படி எல்லாம் அலைஞ்சி வாய்ப்பை பெற்று இன்றைக்கு 50 ஆண்டுகள் திரைத்துறையில கடந்து 75 வயசாவது இன்னைக்கும் இந்திய அளவுல மிக அதிக சம்பளம் வாங்குற நடிகர் யாரு? சூப்பர் ஸ்டார் இல்லையா? இன்னைக்கு ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் வாங்குறாரு. அவர் வந்து இடைப்பட்ட காலங்களில் பல நேரங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலைகளாக போச்சு, உண்டா இல்லையா? சோ அப்போ இது மாதிரி நான் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். நிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுதிக்கிறாங்க எட்ஐசி நிக், நிக் எல்ஐசி நிக், ஜுவிசிக் JUVICICI நிக் ஜுவிசிக் அப்படின்னு வந்து உங்களுடைய போன்ல போய் போட்டு பாருங்க, போன் எடுத்து போட்டு பாருங்க, டேட்டா ஆன் பண்ணி நிக் ஜுவிசிக் JUVICIC. இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அமெரிக்கன், ஆஸ்திரேலியாவில இருந்து அமெரிக்கா செட்டில் ஆனார். இவருக்கு பிறக்கும் போதே ஒரு டிசீஸ், டெட்ரா அமீலியா சிண்ட்ரோம், TA சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெட்ரா அமீலியா சிண்ட்ரோம். அந்த நோய் வந்தவங்களுக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது, என்ன முகம் உடம்பு மட்டும்தான். நிக் அப்படின்னு போட்டு பாருங்க, நிக் ஜுவிசிக். அவனுக்கு ஒரு பிறவிலேயே ஒரு நோய், 2 கையுமே கிடையாதுங்க, 2 காலுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாமே நல்லா இறைவன் அழகா கொடுத்துருக்கான், எல்லாமே நமக்கு இருக்கு. சோ அப்படி வரலாமா? வரலாம். நிக் ஜுவிசிக் யாரா போட்டீங்களா? யாருக்காவது வரலாம் நெட்ல? போட்டோ காட்ட முடியுமா யாராவது? NIC நிக், NIC பாருங்க.
பாத்தீங்களா எப்படி இருக்கு? பிறக்கும் போதே இவருக்கு அந்த நோய் டெட்ரா அமீலியா சிண்ட்ரோம், 2 கையும் கிடையாது 2 காலும் கிடையாது. நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இவருக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அதுல என்ன தப்பிச்சு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து நிறைய படிச்சாரு. ஸ்விம்மிங் தெரியும், அவருக்கு கால்ஃப் தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க முடியும், மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய படிப்பாளி, எல்லா கேம்ஸுமே விளையாடுவாரு. இன்றைக்கு இவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு மோட்டிவேட்டர், ஒரு ஸ்பீக்கர். ஒரு கூட்டத்தில் பேசுறாருன்னா இவருடைய ஃபீஸ் வந்து $1,00,000, அதாவது 1 கோடி ரூபாய். ஒரு கூட்டத்தில் இவர் பேசுறதுக்கு 1 கோடி ரூபாய் மைண்ட் சொல்றாரா இல்லையா? சோ அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, இப்ப எங்க இருக்கிறார்? 1982 இவர் பிறந்தார். சோ அப்ப எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம், ஒண்ணுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இப்படி ஒரு பிறவி யாருக்காவது கிடைக்குமானா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த சூழல்ல இருந்து, கடுமையான சூழல்ல இருந்து, மன உளைச்சல்ல இருந்து மீண்டு வந்து ஜெயிச்சு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார், சாதித்து காட்டி இருக்கிறார். அப்படின்னா உலகத்துல ஒரு ஸ்பீச்சுக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்பீச்சுக்கு 1 கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு. ஒரு பெரிய என்ஜிஓ நடத்துறாரு, உலக அளவு எல்லா கண்டங்கள்லயும் இருக்கு. லைஃப் வித்அவுட் லிமிட்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓ, இவருடைய என்ஜிஓ. அந்த என்ஜிஓ மூலமா இவர் சம்பாதிக்கிற பணத்தை வந்து சமூக சேவைக்கு மட்டும் யூஸ் பண்றாரு. அந்த 10,000 கோடி ரூபாய் பணம் அவர் சம்பாதிச்ச பணம். இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்க, யாரெல்லாம் சார்ந்த இடத்துக்கு போனாங்க, யாரெல்லாம் இது மாதிரி ஊனமுற்றோட இருந்திருக்காங்க, இந்த மாதிரி தன்னை மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு என்ஜிஓட அந்த பணத்தெல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அற்புதமான சேவையை நிக் ஜுவிசிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் ஒரு வாழ்கின்ற உதாரணம், முன்மாதிரி, ரோல் மாடல் உண்டா இல்லையா? ஸோ இவரை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வேற யாரெல்லாம் வேணாம் உதாரணம். இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்து இவரெல்லாம் வாழும்போது, இவரெல்லாம் சாதனை செய்யும் போது நாம் ஏமாற்றோம். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு, எல்லா வாய்ப்புமே நமக்கு இருக்கு. நாம் ஏன் சாதிக்க முடியாது, நாம் ஏன் ஜெயிக்க முடியாது? ஸோ இந்த அற்புதமான கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. நல்ல ஒரு பள்ளி, நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஆசிரியர் பெருமக்கள், நல்ல ஒரு பெற்றோர்கள். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடல. ஒரு பையன் எம்பிஏ முடிச்சுட்டு இன்டர்வியூ போனா, நல்ல பையன், நல்ல படிப்பாளி, நல்ல நாலேஜ் உள்ள பையன். இன்டர்வியூல வந்து அவங்க எம்டி வந்து நிறைய கேள்வி கேட்கிறார். எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்றான், நல்ல அறிவாளி. பதில் சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, உன்னை பத்தி உன் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னு, ஒரே பையன், என்னுடைய அம்மா வந்து அப்பா கிடையாது, என்னுடைய அம்மா வந்து நிறைய வீடுகளில் 10 பாத்திரம் தேய்ச்சி என்ன நல்ல ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சு, பெரிய காலேஜஸ்ல நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சு என்ன ஒரு எம்பிஏ கிராஜுவேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அப்ப ரொம்ப சந்தோஷம், உனக்கு நாளைக்கு கண்டிப்பா வேலை கொடுக்குறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செய்யணும், இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போ, உங்க அம்மாவுடைய கையை பிடிச்சி உங்க அண்டத்துல வச்சுக்கோ, உங்க அம்மா முகத்துல என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லு, நாளைக்கு என்ன பாரு. அவ்வளவுதான். கிளம்பிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். அம்மா போய் பார்க்கலாம் நைட்டு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், நாளைக்கு எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு மாமா கிட்ட. அம்மா ஒரே சந்தோஷம் கட்டி அடைச்சிக்கிறான். ஸோ அந்த அம்மா எதிர்பார்க்கறதான எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அவன் வாழ்க்கைக்கு ஒரு கிழக்கேற்ற மாதிரி மாற போகுது. அவன் வாழ்க்கையில ஒளி வெள்ளம் வர போகுது, ஜெயிக்க போறான். கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அந்த பையன் அம்மாவுடைய கையை எடுத்து கட்டத்துல வச்சுக்கிறான். வைக்கும் போது அந்த அம்மா கத்துறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அம்மாவுடைய கையை வாங்கி பார்க்கலாம், பார்த்தா ஃபுல்லா புண்ணு,
ஃபுல்லா காயம், ஃபுல்லா சீழ், ஃபுல்லா ரத்தம். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் கண்ணில் தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து அவங்க அம்மா கையில ஒரு சொட்டு விழுது. விழும்போது அந்த அம்மா வந்து இன்னும் வழியில கத்துறாங்க. என்னமா அது அப்படின்ற ஆளா ஒண்ணு இல்லப்பா, அவருக்கா சரியா இல்ல சொல்லு. ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்லும் போதுதான் அந்த அம்மா அந்த பையனுக்காக இவ்வளவு காலம் கடுமையாக உழைத்திருக்காங்க. அவ்வளவு வீட்டு வேலை செஞ்சிருக்காங்க, நிலத்துல வேலை செஞ்சிருக்காங்க, ஆண்கள் செய்யவே தயங்கக்கூடிய கடினமான வேலைகளை செஞ்சிருக்காங்க. யாருக்காக? பையனுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக. இந்த பையனுக்கு இது தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த பையன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்திருப்பானா? அம்மாவை நிறைய கஷ்டப்பட்டிருப்பானா? இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க, அந்த காலேஜ்ல படிக்க வைன்னு சொல்லிட்டு இருப்பானா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான் இல்லையா? அந்த அம்மா இதை கூட அந்த பையனுக்கு சொல்லல, ஆட்டிக்கல. இன்றைக்கு அந்த எம்டி சொல்லும் பொழுது அம்மாவுடைய மற்றொரு பக்கத்தை, இவனுக்கு தெரியாத மற்றொரு பக்கத்தை புரிந்து கொண்டார். அழ ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிருக்கேன், எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க, எவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருக்க, உன்னுடைய தோட்ட சிலுவை சுமந்திருக்க அப்படின்னு சொல்லி அழுதான். அம்மா வந்து கண்ணை தப்பிச்சுடுறான். ஒண்ணு கிடையாது, எல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரியாது இங்க இருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது மாதிரி இல்ல இதை விட கூட இல்ல இதை விட குறைவா கஷ்டங்கள் இருக்கலாம். அம்மா நான் சொல்றேன், அப்பா அது மாதிரி கஷ்டத்தை தாங்கி இருக்கலாம், அண்ணன் அது மாதிரி கஷ்டத்தை தாங்கி இருக்கலாம், அக்கா அது மாதிரி கஷ்டத்தை தாங்கலாம், பெரியப்பா சித்தப்பா நம்மை வளர்ப்பவர்கள் யாரோ அந்த கஷ்டத்தை நமக்காக பட்டு நம்மை இந்த கல்லூரிக்கு அனுப்பலாம். அவங்களோட ரத்தத்தை சிந்தி உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துடலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம், நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துடலாம். உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கிறதுக்கு அவங்க ஓடா உழைத்திருக்கலாம். தயவு செய்து அதை யோசிச்சு பாருங்க. இது இட் இஸ் யுவர் டைம் டு திங்க் அபௌட் தட். நம்ம அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம், நம்ம எப்படி வாழ்ந்து காட்ட போறோம், எப்படி ஜெயிச்சு காட்ட போறோம், முடியுமா? யோசிக்கலாமா? தயவு செய்து வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய குடும்ப சூழலை யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வீதியை, நம்மளுடைய ஊரை, நகரத்தை, நம்மளை போல கஷ்டப்படக்கூடிய மக்களை நினைச்சு பாருங்க. நம்ம ஏதாவது சாதிச்சு காட்டணும், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றணும், நம்மளுடைய ஊருடைய எதிர்காலத்தை மாற்றணும், நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றணும். நிச்சயமா முடியும். உங்களால் நீங்க நினைச்சீங்கன்னா செய்ய முடியுமா? சாதிக்க முடியுமா? ஒரு சின்ன கெட்ட விஷயத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். அந்த சூழ்நிலை மாறும். நாம் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்மளால மாற்ற முடியும். நீங்க ரெடியா? ஹலோ, ரெடியா? நீங்க ரெடியா? நிச்சயமா அந்த மாற்றம் உங்களை நோக்கி வரும். இந்த மாற்றத்தை வரவேற்க தயாராக வாழ்ந்து காட்டுவோம், வெற்றி பெற்று காட்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நைட்டுக்கு முடிச்சுட்டே கைத்தட்டீங்களா இல்ல போதுங்களா சாமி கைத்தட்டீங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பொறுமையா கேட்டதுக்கு நல்ல வாய்ப்பு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த ஒரு மணி நேரமாக